நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? யூடியூப்பை பார்த்து அதை பண்றேன் இதை பண்றேன்னு பண்றீங்களே, இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்களா? அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்தாச்சு கொஞ்சமாவது திருந்துங்க. தேவையில்லாம ஒரு சின்ன விஷயத்துக்காக பறி போன ஒரு உயிரை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ ரீசெண்டா மதுரையில ஒரு காலேஜ் பொண்ணு வெயிட் லாஸ் பண்ண போறேன், உடம்ப கம்மி பண்ண போறேன்னு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு வெங்காரம் சாப்பிட்டு அது உள்ள ஒத்துக்காம வயிறு வலியில அநியாயமா இறந்துட்டாங்க. இப்படித்தான் இந்த யூடியூப்ல சொல்றதெல்லாம் நம்பி உங்க உயிரை ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நியூஸ் கேட்கும் போது என்னது அது வெங்காரம் அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அதை பத்தி டீட்டெயிலா படிக்கும் போது தான் அதை பத்தி தெரிஞ்சுக்கினேன். வெங்காரம்னா போரக்ஸ்ன்ற ஒரு கெமிக்கல்ங்க. இதை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா வீட்டை கிளீன் பண்றது, டிடர்ஜென்ட் பவுடர்ல எல்லாம் இதை ஆட் பண்றாங்க. வீட்டுல கரையான் கற்பான் பூச்சி மாதிரியான பூச்சிங்களை கொல்றதுக்கு கூட இந்த போரக்ஸ் பவுடரை பயன்படுத்துறாங்க. அப்புறம் கோல்டு, சில்வர், கண்ணாடி, செராமிக்ஸ் பொருள் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு கூட இந்த போரக்ஸ் பவுடரை யூஸ் பண்றாங்களா. இந்த போரக்ஸ் கெமிக்கலை மனுஷங்க கன்சியூம் பண்ணும்போது அவங்களோட ரீப்ரொடக்ஷன் செல்ல இது பாதிக்குதா. அது மட்டும் இல்லாம மூளையில நரம்பு மண்டலத்தை இது பாதிக்கும்னு அமெரிக்கால நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன்ல இருந்தே ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த வெங்காரம் என்ற போரக்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணும்போது அதோட அளவு நம்ம உடம்புக்குள்ள அதிகமாயிடுச்சுன்னா மயக்கம், வாமிட், ஏன் கிட்னியே பாதிச்சிருமா. ரீசெண்ட் டைம்ல சோசியல் மீடியால இந்த போரக்ஸ் பவுடர் தண்ணியில கலந்து குடிச்சா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தவறான நியூஸ் பரவுச்சு. அது ரொம்ப ஃபேக்கான நியூஸ். அதெல்லாம் நம்பாதீங்க. எதையுமே கண்மூடித்தனமா டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாம எடுத்துக்காதீங்க. நம்ம ஆளுங்களுக்கு நாட்டு மருந்து கடையில ஒரு பொருள் கிடைச்சிட்டா போதும், அது என்னன்னு தெரிய தேவையில்லை. கண்மூடித்தனமா அதை சாப்பிட்டுறீங்க. அப்புறம் 10 நாள்ல உடம்ப குறைச்சிடலான்னு யாருன்னா சொல்லிட்டா போதும், ப்ளீச்சிங் பவுடர் கூட உருண்டை பிடிச்சி சாப்பிட்டுறீங்க. என்னடா இவன் இப்படி பேசுறான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அநியாயமா ஒரு காலேஜ் பொண்ணோட உயிர் பறி போயிடுச்சுன்ற ஆதங்கத்துல தான் நான் இப்படி பேசுறேன். அந்த பொண்ணோட அப்பா கொடுத்த பேட்டி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஐயோ அப்பா என்னால முடியல, வயிறு வலிக்குதுப்பா, என்ன பண்றதுன்னு தெரியலப்பான்னு அப்பா முன்னாடியே உயிரை விட்டுருக்காங்க. பெண்களே, நீங்க குண்டா இருக்கிறதுலாம் ஒரு பெரிய குற்றச்செயலாம் கிடையாது. அப்புறம் ஆண்களும் புரிஞ்சுக்குங்க, பெண்களுக்கு நேச்சுரலாவே ஹார்மோன்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் நடக்குங்க. அப்புறம் பிரெக்னன்சிக்கு அப்புறம் நேச்சுரலாவே வெயிட் கெயின் பண்ணுவாங்க. பிரெக்னன்சிக்கு அப்புறம் அதை ரெடியூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேர் பண்றாங்க, அதுக்காக எல்லாருமே ரெடியூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. தைராய்டுனாலும் பெண்களுக்கு வெயிட் கெயின் ஆகுங்க. இதெல்லாம் யோசிக்காம ஒரு சில பேர் குண்டா இருக்கீங்கன்னு கிண்டல் பண்றதுனால தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது. இதுக்கு அப்புறமாச்சு ஒருத்தர் ஈஸியா கிண்டல் பண்றதுக்கும் கமெண்ட் பண்றதுக்கும் முன்னாடி அந்த ஒரு விஷயம் அவங்களை எவ்வளவு பாதிக்குதுன்னு யோசிங்க. இந்த ஒரு விஷயத்துல யார் மேல தப்பு இருக்கு? தவறான நியூஸ் சொன்ன அந்த யூடியூப் சேனல் மேலயா, அதை நம்பி அந்த வெங்காரத்தை சாப்பிட்ட அந்த பொண்ணு மேலயான்றத கமெண்ட் பண்ணுங்க.